பிரைஸ் தி லார்ட். நெகேமியா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அதில் கடைசி பகுதி, என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். எனக்கு பிரியமானவர்களே, குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன். என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். எனக்கு பிரியமானவர்களே, அருமையான இந்த இடத்துல பக்தன் சொல்லுகிறார், என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். நிறைய விஷயங்களில் நாம் யாரோ ஒருவரை சார்ந்து வாழ்கிறோம். அதை நிப்பாட்டணும். எனக்கு அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க, அவங்க தருவாங்க, இவங்க தருவாங்க. இந்த எண்ணத்தை தூக்கி போடணும். என்னை கர்த்தர் நடத்துவார், எனக்கு கர்த்தர் உதவி செய்வார், எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லுங்கள். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், அவர் எனக்கு நன்மை செய்வார், எனக்கு அற்புதம் செய்வார், என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது கர்த்தர் வாய்க்க செய்வார். ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க. அவங்கள விட்டுட்டு யாரோ ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு எனக்கு இவங்க அவங்கன்னு சொன்னால் அந்த பெரியவங்களுக்கு கோபம் இருந்தானே. இந்த பூமியில் தாயின் கீழே உருவாக்கும் முன்னே நம்ம பார்த்தவர் அவர் தானே. அவர் நமக்கு நன்மை செய்ய மாட்டாரா? அற்புதம் செய்ய மாட்டாரா? அதிசயம் செய்ய மாட்டாரா? செய்வார், செய்து முடிப்பார். அவருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக நம்ம நோக்கி பார்க்குறோம்ப்பா. ஆண்டவரை பார்க்க தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களே கொட்டும். அதனால் அவரை பார்த்து பேசணும். அப்பா நீ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஜெபத்தில் பேசுங்க, துதியில் பேசுங்க, ஸ்தோத்திரத்தில் பேசுங்க, உபவாசத்தில் பேசுங்க. எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, எனக்கு அதிசயம் செய்யுங்கப்பா என்று சொல்லி நம்ம கேட்கணும். என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக நின்று தரலாம். பாருங்கள், இன்றைக்கி எல்லா விதத்துலேயும் ஒரு நெருக்கம் இருக்குது தானே. ஏதாவது ஒரு விஷயங்களில் கவலையோடு இருக்கிறீங்களா? ஒருவேளை சரீரத்தில் பலவீனத்தோடு என்ன நடக்க போதோ, எப்படி இருக்க போகிறோமோன்னு ஒரு கவலை இருக்கா? இல்லை இந்த வலியில் துடிச்சிட்ருக்கிறீங்களா? இல்லை இந்த கடன் பிரச்சனையில் கஷ்டப்பட்டுருக்கிறீங்களா? இல்லை வேலையில் ஏதாவது ஒரு பெரிய நெருக்கத்தினால் தடுமாற்றிருக்கிறீங்களா? இல்லை குடும்ப உறவுகளில் நம்பி ஏமாந்துட்டீங்களா? எந்த சூழ்நிலையாக இருக்கட்டுங்க. இல்லை ஸ்டடீஸில் கஷ்டமாக இருக்குதா? இல்லை அடுத்தது என்ன செய்ய போகிறோம், ஃப்யூச்சரில் நம்மளோட லைஃப் எப்படி இருக்க போகுது, இப்படி தடுமாற்றத்தோடு இருக்கிறீங்களா? எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரை பார்த்து பேசுங்க. எனக்கு நன்மை உண்டாக நினைத்தருளும் என்று சொல்லுங்கள். அந்த வார்த்தையை அவர் கேட்ட உடனே அவர் நிச்சயமாக அற்புதம் செய்வார். அவர் ஒரு அதிசயத்தை செய்கிற தகப்பன். அவர் நமக்கு செய்யாமல் அவர் யாருக்கு செய்ய போகிறார்? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற கூட்டத்துக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறார்? நாம் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். அப்பா நீர் எனக்கு உதவி செய்யும். நான் யாரை நம்பி இருக்கிறேன்ப்பா? உண்மை தான் நம்பி இருக்கிறேன். எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, எனக்கு அதிசயம் செய்யுங்கப்பா என்று சொல்லி மன்றாடுங்க. எந்த நிலைமையிலையும் அவர் உங்களை கைவிட மாட்டார். சூழ்நிலைகள் உங்களை கைவிடுது பாரு சொல்லலாம், சூழ்ந்து இருக்கிறவர்களும் கைவிட்டார்கள் என்று சொல்லலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால, என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்ற ஒரு வார்த்தையை யார் சொல்கிறாங்களோ, நான் இயேசுவின் நாமத்தை சொல்கிறேன். இந்த வார்த்தையை சொல்கிறவங்கள கர்த்தர் கைவிடவே மாட்டார். அற்புதத்தையும் அசுதி அவர் செய்வார், செய்து முடிப்பார். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறவங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் நிச்சயமாக ஜெயிப்பீங்க. ஒரு முடிவு இருக்குது, அது நிச்சயமாகவே முடிவுன்ற ஒரு நம்பிக்கை, வீண் போகாத முடிவு. அப்பா நீர் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்துக்கு ஸ்தோத்திரம், கிருபை செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.